February மந்தில் Redmi Note 11 சீரீஸில் Redmi Note 11 மொபைலில் Redmi லான்ச் பண்ண போகிறதா ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம Redmi Note 11ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு டீடைல் டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி February மந்தில் Redmi Note 11ஓட லான்ச்சஸை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3ஆல் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் என்ன மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரிய வரல. அண்ட் டிசைன் பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வழக்கம் போல் சைட் மவுண்டரில் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பற்றி பார்க்கும்போது இங்கே 6.43 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷனில் நமக்கு AMOLED 60 Hz கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒரு அப்கிரேட் பண்ணி AMOLED 90 Hz கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20:9 தான் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 409 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் வந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2+2 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே எந்தவித அப்கிரேடும் பண்ணல. லாஸ்ட் ஜென்ரேஷன் Redmi Note 10 கொடுத்த மாதிரி அதே செல்ஃபி கேமரா தான் 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே Snapdragon 870 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Adreno 619 இருக்குது. Android 11 லான்ச் பண்ண போகிறதா லீக்ஸ் வந்துருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் Android 12 லான்ச் பண்ணால் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் Android 11 லான்ச் பண்ணுறது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் MIUI 13ஓட லான்ச் பண்ண போகிறதா ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க Redmi அப்படின்னு சொல்லிட்டு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 5000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் சார்ஜிங் 33 watt ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. அண்ட் மற்றபடி Redmi மொபைல்ஸ்லாமே நம்ம எதிர்பார்க்குற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஐஆர் பிளாஸ்டர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி லான்ச் ஆன கண்ட்ரீஸில் 160 euros சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அது அப்படியே இந்தியன் ப்ரைஸுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 13,500 வருது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 13,000 Redmi Note 11 இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. 13,000 லான்ச் பண்ணால் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இந்த மொபைல் இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.